கிராமப்புறங்களில் இருக்கிற கதையை வந்து எடுத்துக்கிறாங்க. எனக்கு நேட்டிவ் தூத்துக்குடி தான். நான் ஒரு கிராமிய கலைஞர். அதில் வந்து என்னை செலக்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம மூவி பார்த்து சப்போர்ட் பண்ணணும். அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஓகே, தேங்க்யூ. வந்திருக்க எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்த மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இந்த ஒரு மூவியை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கேஸ்டிங் மீ. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் ரொம்பவே ஆர்டர் பண்ணார் கேஸ்டிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு கதை சொன்னாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப பொட்டல் காடு அப்படின்னு சொல்லும்போது பேக் வாங்கணும். அப்புறம் இல்லை நான் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னபடியே ரொம்ப 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 கேர் எடுத்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு ரொம்பவே நல்லா இருந்தது. அவருக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கிக்கிட்டாரு. எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் வேணும், இது வேணும், இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டாரு. ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐம் விஷிங் ஹிம். அண்ட் கோகுல் சார் ஒர்க் பண்ணினார் கூட. ரொம்பவே காமன் சில் பர்சன். எதாக இருந்தாலும் கேஷுவலாக பேசுவார், கேஷுவலாக இருப்பார். ரொம்ப வெளிப்படையான மனுஷன். ஸோ எல்லாருக்குமே. அண்ட் மேம் ப்ரொடியூசர் மேமோட ஒய்ஃப், அவங்களும் ரொம்ப கேஷுவலான பர்சன். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் அவங்க கூட பாடின சிங்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் கேட்கும்போதே அவ்வளோ நல்லா இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டாக போகும். அண்ட் தொகுப்பாளனி, அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் இதை பண்ணுறதுக்கு. ஸோ எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்லா இந்த படம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் வரத்துக்கு விஷஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை. ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் ஒரு ட்ரெண்ட் செட் உருவாகும். ஒரு புது டைரக்டர், ஒரு புது ப்ரொடியூசர், ஒரு புது ஹீரோ உருவாயிருக்காங்க. ரொம்ப இவங்க அதிர்ஷ்டசாலி. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படத்தை இவங்களே வாழ்க்கிறதுக்காக பாக்கியராஜ் சார், செல்லுமணி சார் எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவாங்க. அதுவே படத்தோட மிகப்பெரிய வெற்றி. நான் கூட இப்போ இடையில ஒரு படம் நடித்தேன். பரமன் ஒரு படம், வெள்ளி மலைன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. சார் தயாரிப்பாளர் சங்க தலைவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அவங்கள பார்க்கும்போது எனக்கு எப்படி வருதுன்னா, ரமணா ரசாவோட நான் பழகியிருக்கேன். கலைஞர் படம்லாம் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு தாய் வந்து பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது வலியை துடிச்சிட்டு இருக்கும்போது டாக்டர் வர்றாங்க. இது வந்து சிசேரியன் பண்ணணும், இல்லாட்டி ஒரு சிசேரியன் ஆப்ரேஷனு, இல்லாட்டி ஒரு தாய் மிஸ் ஆகும், இல்லை குழந்தை மிஸ் ஆகும் அப்படின்னு கை வைக்கிறாங்க. அப்போ ஒரு அனுபவசாலி டாக்டர் வர்றார். வந்து அழகாக ஒரு பிரசவம் பார்த்து அந்த குழந்தைய உயிர் கொடுத்து அப்படி தூக்கி நிறுத்தும் போது அந்த குழந்தை வீழ்னு ஒரு சத்தம் இருக்கும்போது மயக்கத்தை தாய் வந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா? எப்படி அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த புது படத்துக்கு யாருமே மதிக்கிறது இல்லை. ரிலீஸ் பண்ணுறதுன்னா ஒரு காய்கறி கடையில் போனால் கூட ஓசியில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தருவாங்க. இந்த புது படத்துக்கு யாருமே கேட்குறது கூட இல்லை. அது நான் அனுபவப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சார் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் சார் வந்து உண்மையிலேயே பாராட்டணும். புது ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் எல்லாரையும் தன் குடும்பத்தார் மாதிரி ரிசீவ் பண்ணி நிறையா படம் எடுங்க சார். பையனை ஹீரோ வைக்கிறீங்க. விஜய் சார்லாம் விஜய் வந்து 4 படம் எடுத்து பண்ணியிருக்காரு. பெரிய ஆட்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய படம் எடுங்க. புது இயக்குனரை அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணவங்க, ஒரு அரை படம் ஒர்க் பண்ணவங்கன்னு படம் கொடுக்காம அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளும் லாஸ் ஆகாமல் அனுபவசாலி டைரக்டருக்கு படம் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். அது அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற இந்த மாடர்ன் கொடை விழா படத்தை வாழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பேச இருக்கிற அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, அருமை தம்பி செல்லுமணி அவர்களே, அருமைக்குரிய ராமநாராயணன் என்ற புகழ்பெற்ற இயக்குனர் தயாரிப்பாளரின் திருமகன் தேனாண்டாள் முரளி அவர்களே, மற்றும் உள்ள பெரியோர்களே, மேடையில் அமர்கிற நல்லவர்களே, வாழ்த்த வந்திருக்கிற
நல்ல உள்ளம் கொண்டவர்களே, மாடர்ன் என்பது குல தெய்வம் அல்ல கிராமத்து காவல் தெய்வம். எல்லைச்சாமி ஒவ்வொரு கிராமத்திலும் உண்டு. எல்லைச்சாமி விழா நடத்துவாங்க பெருசா. அந்த ஒரு விழாவை வைத்து மையமாக கொண்ட ஒரு கதை. நாம் சில துளிகளை பார்த்தோம், சாதத்தின் பருக்கைகளை. சில சாதத்தை நசுக்கி பார்த்தோம், சரியாக வெந்திருந்தது. கிராமத்து மனம் மிக்க படங்கள் மக்கள் வரவேற்கிறார்கள். இது மண் வாசனை மிக்க படம். அது ஒரு திருவிழா, தமிழ் பாரம்பரியம், தமிழக மக்களின் பழமையை மறக்காது இயக்குனர் தங்கபாண்டியன் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கார். பாட்டு, இந்த தம்பி இளைஞர் எத்தனை படம் பண்ணார், அவர் பார்த்தா மாடர்னாக இருக்கார். மாடர்ன் படம், ஆனால் இவர் மாடர்ன் டைரக்ட். இசை நாட்டுப்புற பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு. அந்த 3 பாட்டுமே நல்லா அருமையாக இருந்தது. கிராமத்து மண் வாசனை இருந்தது. நடித்தவர்களும் எல்லோரும் புதியவர்கள் என்றாலும் இயக்குனர் சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறார். எல்லாரும் ஹீரோயினுக்கு 2வது படம் என்ஜாய்னு ஒரு படம் முன்ன பண்ணிச்சு. அது நான் கூட இருந்து அந்த படம் முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தேன். அப்போ அந்த பாப்பா தெரியும், நல்ல நடிகை, முன்னுக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தம்பி ஹீரோவும் நல்லா இருக்கான். ஒரு வறட்சியான பிரதேசம் தூத்துக்குடி. ஒரு பச்சை பயிர் கூட பார்க்கல நான் படத்தில். ஒரு பயிர் நல்லா வளர்ந்துருக்கு, பச்சை பச்சைன்னு இருக்கு. அவ்வளோ ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட கிராமத்தில் போய் எடுத்திருக்காங்க. கதைக்கு சரியான இடம் போல் இருக்கு. அதை விட நம்ம சகோதரர் சொன்னார் 30 நாளில் படம் முடிக்கிறேன்னு. 23 நாளில் முடித்தார். தம்பி நீங்கள் நல்லா இருப்பீங்க, டைரக்டர் நல்லா இருப்பீங்க. ப்ரொடியூசர் மனம் நோகக்கூடாது சார். நம்பி எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து பணத்தை கொட்டுறாங்க சார். ஏதோ ஒரு ஆசை இல்லை, ஏதோ ஒரு கற்பனை இல்லை. அவங்க கொண்டாக்க படத்தை சில பாவிங்க, சிலர் எல்லாரும் இல்லை, அதாவது ஒரு 60-70% தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு கேமரா முன்னால் நின்று சின்சியராக பண்ணி கொடுக்குறாங்க. சின்சியராக சிக்கனமாக அழகாக படம் எடுத்து கொடுக்குறாங்க. ப்ரொடியூசரும் நல்லா இருக்காரு, டைரக்டரும் நல்லா இருப்பார். அப்படிப்பட்ட டைரக்டர் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, உலக வரலாற்றில் ராமநாராயணன் என்கிற ஒருவர் மிகப்பெரிய ஒரு பொன்னேட்டில் எழுதி போயிருக்கார். சிக்கனமாக எப்படி படம் எடுக்கிறது. அதாவது சார், ஒரு 5 டீம் ஒர்க் பண்ணும் சார். இந்த ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்கே ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்கே ஒரு டீம் கதை எழுதும். ராமநாதன் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருப்பார். இங்கே டிஸ்கஷன் ஓடும் அடுத்த படத்துக்கு, இங்கே படம் எடுத்துகிட்டு இருப்பார். 25 நாள், 27 நாள், மேக்சிமம் 30 நாள் சார். 1-2 நாள் கூட தேவையானா பண்ணுவார். இல்லைனா கூட 30 நாளுக்குள்ளே முடித்து அந்த படம் பூரா 70-80 படம் 100 நாள் ஓடி இருக்கு சார். தமிழ் திரையுலகின் வரலாறு. யார் படம் எடுக்க வந்தாலும் ராமநாராயணன் எப்படி படம் எடுத்தார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றினா எல்லாரும் ஜெயிக்கலாம். அதை போல இந்த தம்பி 23 நாளில் படம் எடுத்தார். அதுதான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கணவன் மனைவி மாதிரி. கணவன் சம்பாரிச்சு பணம் கொடுத்தா மனைவி அருமையாக சமைச்சு கொடுப்பாங்க. போல ப்ரொடியூசர் பணத்தை எங்கேருந்தோ கொண்டாந்து கொடுத்தா டைரக்டர் அருமையாக படம் பிடிச்சு கொடுக்கணும். அதனால் ப்ரொடியூசரும் பிழைக்கலாம், டைரக்டரும் நல்லா இருக்கலாம், நிறைய படம் வரும், அவரும் நல்லா இருக்கலாம், சினிமா நல்லா இருக்கும், தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க. நான் எனக்கு இந்த பெரிய பெரிய கோடி வாங்குறாங்களே அந்த நடிகர்களை பற்றியோ டைரக்டர் பற்றியோ நான் கவலைப்படுறதில்லை. இந்த எளிமையாக சின்ன பட ப்ரொடியூசர்கள் நல்லா இருந்தால் இந்த சினிமா நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 20-25 இல்லை 30 பெரிய படம் தான் வருது. ஆனால் 150 சின்ன படம் வருது. தம்பி செல்வமணி இருக்கார், தொழிற்சங்க தலைவர், பெப்சி தலைவர். இந்த தொழிலாளர்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, யாரால் பிழைக்கிறார்கள் என்பதை தம்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
ஆகவே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு சிட்டி லவ், ஃபைட்டு, வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி படமே ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு அருமையான கிராமியம் படத்தை பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சி. படம் நல்லா இருக்குது. இதில் எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கணும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன். அதோடு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு பேப்பர் செய்தி திரையுலகையே குலுங்க வச்சிருச்சு, கதி அலங்க வச்சிருச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம். பத்திரிகை டிவி பூரா கதறிச்சு. இந்த தமிழகத்தை, தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன். எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் திலகம். 250 படத்துக்கு மேல் நடித்தார். புகழ், கட்டபொம்மன், இவ்வளோ திருவிளையாடல், விதவிதமான படங்கள். அவர் நடைய நடிப்பு, கன்னத்தின் நடிப்பு. அப்படிப்பட்ட சினிமா உயர்த்திய அவருடைய வீடு ஏலம் போது பல பேர் பதறி போனார்கள், கதறினார்கள். நான் அழுதேன். சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதி என்று. அது தம்பி யூடியூப்பில் நிறைய பெருசாக போட்டாங்க. அது பெரிய வைரல் ஆயிடுச்சு. அதோட ரிசல்ட் என்னென்னா, இன்னும் காலையில் பிரபு எனக்கு ஃபோன் பண்ணார். நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு மூலம் ஃபோன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார். அண்ணே, உங்கள் பேச்சை கேட்டு நான் அழுதுட்டேன். எங்கள் அப்பாவுக்கா இப்படி ஒரு பேர் ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்கள் பேசுறது அழுதுட்டேன்னு அவர் சொன்ன வார்த்தைகள். ஆனால் இதை உண்மை பாதி தான்னு. என்ன, அந்த வீடு அப்பா என் பேரில் எழுதியிருக்காருன்னு, பிரபு பேரில் சிவாஜி எழுதியிருக்காராம். இதை எப்படியோ மாற்றி என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. குடும்பத்தில் ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதனால் ஏலம் போகாதுன்னு. நடிகர் திலகத்தை நீங்கள் தான் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மாட்டேன்னு, அது என் பேரில் தான் இருக்குது என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே என்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அதில் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை. இன்னும் காலையில் என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒரு படத்துடைய பூஜையை அந்த பிரசாத் ஸ்டுடியோவில், அதான் வரலாறு காணதா மிகப்பெரிய அளவில் எல்லாம் செல்வமணி எல்லாரும் வந்திருந்தாங்க. அற்புதமாக நடந்தது. திரையுலகம் மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது. ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்த ரொம்ப காலம் ஆச்சு. எல்லா தயாரிப்பாளரும், எல்லா டைரக்டரும், எல்லா ப்ரொடியூசரும் வந்திருந்தாங்க. ரொம்ப காலம் ஆச்சு நாங்கள் பார்த்து. அதில் பெரும் மகிழ்ச்சியோடு காலையில் இருந்திருக்கேன். அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன். மாடர்ன் கொடை விழா ஒரு பெரும் மழை விழாவாக, மண் வாசனை மிக்க விழாக, தமிழ் மக்களை மனதை கவருகிற, போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊருக்கார அண்ணன் ப்ரொடியூசரு, அவர் முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி வரவேற்புரையில் சொல்லிட்டாங்க. அவரோட இதை நான் அவர் முன்மொழிஞ்சு நான் வழிமொழிகிறேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் சங்க தலைவர் அவர்களே, பெப்சியின் தலைவர் அவர்களே, விநியோக சங்க தலைவர் அவர்களே, கில்டுனுடைய தலைவர் அவர்களே, நீங்கள் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் கோகுநாத் சிங்கம் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகையாளருக்கும் நன்றி சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்தோஷமாக ஒரு படத்தை உட்காந்து ட்ரெய்லரும் சாங்கும் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இல்லை, மண்மனம் மாறாமல் அந்த இயக்குனருக்கு முதல்ல எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. அந்த கலாச்சாரத்தில், அந்த ஊருடைய கலாச்சார பிரகாரம் அந்த பனை ஓலையில் விளக்கு வச்சு அதில் தீபம் போட்டு ஒரு அற்புதமானதாக அந்த கலாச்சாரத்தை ஆர்வமாக சொல்லியிருந்தார். பனை ஓலையில் கொலக்கட்டை செஞ்சுனா படம் எடுத்தவன் நான்.
அதில் பண ஓடையில் அந்த மாவிளக்கு வச்சு அதில் தீபம் வைத்திருந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. பாடலாசிரியர் இப்படித்தான் வரிகள் அப்படி அழகாக போட்டார். மண்வெட்டி முனியில் உன் முணுமுணுக்கும் சிரிப்பை பார்ப்பேன். மண்வெட்டி முனியில போய் ஒரு முணுமுணுக்கும் சிரிப்பை பார்த்தேன்னு ஒரு அற்புதமான வரி. அதோட அந்த ஹீரோ பாடும்போது முளைப்பாரி போல என் மனசுல வேகமாக வளர்ந்துட்டேன்னு. ஒரு காதல் வந்து எவ்வளவு வேகமா வளருங்கிறது முளைப்பாரி இருட்டுக்குள்ள வச்சுதான், இருட்டு அறையில வச்சு போடுவாங்க, அது வேகமா வளர்த்துறதுக்காக. அந்த வரிகள் அற்புதமான வரிகள். முளைப்பாரி போல என் மனதில் வேகமாக வளர்ந்தேயே. பாடாசிரியருக்கு உண்மையிலே அந்த வரிகள் இருந்த பாடாசிரியர் யாருன்னு தெரியல, ராமசாமிக்கு வாழ்த்துக்கள், சூப்பர். அப்புறமா இயக்குனர் அற்புதமா இந்த புடிமண் விஷயத்தை அழகா சொல்லியிருந்தார். அந்த கோயிலில் நீண்ட நாள் சாமி கும்பிடாம இருக்கு, அந்த இடம் யார் கையிலோ மாறி போயிடுச்சு. இப்போ அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த மண்ணை நெருங்கி போக முடியாம அந்த கோயில் தளத்தை வந்து நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு கம்பி வேலி போட்டிருக்கு. அப்போ அங்கே ஒரு வார்த்தைகள் தெளிவாக போட்டிருந்தாரு. அந்த இடம் சாமி இருந்த இடமா இருந்தாலும் அந்த சாமி இருந்த இடத்துல ஒரு பிடிமண்ணை எடுத்துட்டு போய் நாம சாமியா கும்பிடலான்ற ஒரு அற்புதமான ஒரு கதை பேக்ரவுண்டில் வச்சிருக்கீங்க. அந்த ஒரு வரியில தெரிஞ்சிச்சு. சூப்பர், எக்ஸ்ட்ரானரி. உன்னுடைய கதாசிரியரும் சரி, இயக்குனரும் சரி, அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி அந்த நிலத்தை அற்புதமாக காமிச்சிருக்கீங்க. இதில் நாய் ரொம்ப சிறப்பாக நல்லா பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு. ஹீரோ சொல்ல வேண்டியதில் அற்புதமாக இருக்காங்க. அத்தனை பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா, சினிமாவில் இன்னைக்கு படம் எடுத்தா ரிலீஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய சிரமம் இருக்குது. சின்ன சின்ன படங்கள் எடுத்தா அதுக்கு படம் எடுத்து நீங்கள் யாரும் சிரமப்பட வேணாம். நான் ரிலீஸ் பண்ணுறது எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் ராமசாமி அவர்கள், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் ராமசாமி அவர்கள் வந்து முன்னெடுத்து செஞ்சது. மற்ற ப்ரொடியூசர் எல்லாமே படம் எடுத்துட்டு நேரம் அவர்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. வருஷத்துக்கு 150 படத்தை அவர் ரிலீஸ் பண்ணலாம். அந்த இது நல்லபடியாக நடக்கு, சிறப்பாக இருக்கு. அதுக்கு முன்னோடியே அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுக்கு உறுதுணையா பன்னீர்செல்வம் கூப்பிட்டு வந்து லிங்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதனால இனி படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி இது சுடலை மாடன் என்றதை மாடன் மட்டும் வச்சுட்டாங்க. சுடலை மாடன் சாமியினுடைய பேர் சுடலை மாடன். அது மாடன் மட்டும் வச்சிருக்கலாம், சுடலை மாடன்னே வச்சிருக்கலாம். அதுக்கு எடுக்கக்கூடிய குடை விழா, அது ஒவ்வொரு வருடமும் அந்த வேட்டைக்கு போகக்கூடிய சாமி. அது சொல்ல மாட்டேன் சாமி வேட்டைக்கு போகிறது. என்னுடைய ஹஸ்பண்டு கணேஷ்ராஜுங்கிறவர் இந்த மாதிரி ஒரு படத்தை, சின்னத்தாயின் படத்தை எடுத்தார். அதில் வந்து உள்ள ஒரு கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொல்ல மாட்டேன் சாமின்னு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே போல சுடலை மாடன் கொடை விழா மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேலே இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருமக்களுக்கும் இரு கரம் கூப்பி நன்றி கலந்து வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மாடன் மிக மிக பெரிய வெற்றி அடையும் இந்த படம். ஏன்னா வந்திருக்கிறது யாரு? இந்தியாவின் கதை மன்னன் சூப்பர் ஸ்டார் பாக்யராஜ் சார் அவர்கள் வெளியிட வந்திருக்காங்க. அவங்க கை தட்டலாமா பாக்யராஜ் சார்? அதே மாதிரி செல்வமணி சார் மிகப்பெரிய இயக்குனர் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பெப்சியே காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய காவல் தெய்வம். அவருக்கும் எல்லாரும் கை தட்டுங்க. அவர் கே ராஜன் சார், வெள்ளுடை வேந்தன், விநியோகஸ்தர்கள் காவல் தெய்வம் அவர். அதே மாதிரி தேனாந்தாள் பிலிம்ஸ் தயாரிப்பாளரின் காவல் தெய்வம் அவர். இன்னைக்கு வந்து படத்தை விநியோகம் பண்ணுறாரு, அவர் காவல் தெய்வம். நான் அவங்க அப்பா படம் நிறையா பண்ணியிருக்கேன். அண்ணன் ராஜாங்க சொன்ன மாதிரி ஃபைட்டு ஆஃப் டே தான் தருவார். தங்கம் ஆஃப் டேயில் முடிச்சோன்னே பாரு, சரி நான் எப்படி ஆஃப் டேயில் முடிச்சிடுவோம். ஆனால் அந்த மாதிரி கதை இருக்கும், அந்த மாதிரி படம் இருக்கும். அந்த மாதிரி படம் பெரிய ஹிட்டு படமாக தான் இருக்கும். அவர் 110 படம் 136 படம் இல்லை சார். அவ்வளோ உலகத்திலே அதிக படம் பண்ண இயக்குனர் அவர் தான். அவங்க பையன் அவர் அந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. அழகன் தமிழ்மணி சார், அவர் நான் அன்னையிலேருந்து பார்க்குறேன். அவர் படம்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அன்னையிலேருந்து அதே நட, அதே சுறுசுறுப்பு, அதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் தயாரிக்கிற கேப்டன் அவர்கள் வந்து இன்றைக்கும் கப்பல் ஓட்டிக்கிட்டு இருக்காராம். நான் கேட்டேன், கப்பல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார் கப்பல் ஓட்டுறாரு. நிச்சயமாக ஒரு நல்ல மனம் கொண்டவர். இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும், நிச்சயமாக கவலைப்படாதீங்க. அதே மாதிரி டைரக்டர் இயக்குனர்
வாழ்த்துக்கள் சார். உண்மையாகவே இங்கே திருநெல்வேலி, நானும் திருநெல்வேலி தான். இப்போ பிரிச்சுட்டாங்க தூத்துக்குடி மாவட்டம். பட் என்ன எங்கள் அம்மா ஒரு ஊரி. அந்த எனக்கு எங்கள் ஊர் கோயில் கொடைக்கு போகும்போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு எண்ணம் அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது வந்துருச்சு. அதே மாதிரி யதார்த்தமாக இப்போ அப்படி பார்க்க முடியுமான்னு தெரியல. அந்த காலத்தில் நாங்கள் ஆடு வெட்டுறது அதெல்லாம் உட்கார கிடக்கிற பாய் இருக்கும், அந்த பாயை போட்டு உட்காந்துட்டு இருப்போம். சத்தியமாக எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நிச்சயமாக. ஏன்னா மனோஜ்குமார் சார் சொன்ன மாதிரி நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும் சார். அது மாதிரி ஹீரோ யதார்த்தமாகவே அவர் நான் யதார்த்தமாக நினச்சேன் அவர் திருநெல்வேலிக்காரர் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கோயம்புத்தூர்காரருங்கிறாங்க. ஏன்னா அவர் யதார்த்தமாக எங்கே இருக்கார் கலர் மாதிரியே இருக்காரு. சார் நல்லா நடிச்சிருக்கீங்க, யதார்த்தமாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. ஹீரோயின் அவர்கள் மிக அற்புதமாக நடிச்சிருக்காங்க. எதிர்காலத்தில் நமக்கு ஒரு பெரிய ஹீரோயினாக தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கீங்க நிச்சயமாக. அது மாதிரி மியூசிக் டைரக்டர், அந்த பாட்டு எழுதினவர், அந்த இங்கே தூத்துக்குடிக்கார அந்த அம்மா, அவங்க பேர் என்ன, லட்சுமி அம்மா, அவங்க இந்த மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சீனு எங்களுக்கு நண்பர் ஃபைட் மாஸ்டர் மோகன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக எல்லாரும் பெரியவங்க வாழ்த்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நானும் மனமார்ந்த வாழ்த்துறேன். ஏன்னா நம்ம முரளியன் இருக்காங்க, முரளியனை அதை வாழ்த்தும் போது எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி பத்திரிகையாளர் அத்தனை பேரும் வந்திருக்கீங்க. ஏன்னா யதார்த்தமான படம் எப்போதுமே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. நான் கூட நினச்சேன் ஒரு 40 நாள் எடுத்துருப்பாருன்னு நினச்சேன். 23 நாள் எடுத்துட்டாருன்னு போட்டு உடச்சிட்டார் அவர். அந்த வில்லனை நடித்தவர் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருக்காது. இல்லை அவ்வளோ ஒர்க்கு. ஏன்னா கேமராலாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. கேமராமெல்லாம் பிரமாதமான ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒர்க் பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா நாங்களும் ஒரு ஃபைட்லாம் ஹிந்தி படம் போனால் அதே ஒரு 20-30 நாள் எடுப்போம் ஒரு ஃபைட்டே. அது ஒரு 5 நிமிஷம் தான் வரும், அது 30 நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு 23 நாள் படம் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது மாதிரி எடுத்திருக்காரு. வெற்றி அத்தனை பேரும் வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா நேரம் இல்லாதனால நானும் சீக்கிரமாக முடிச்சுக்கிறதுல விருப்பமாக இருக்கிறேன். எப்பவுமே சொன்னார் தான், அம்மா அப்பாவை மதிங்க. உலகத்திலே அம்மா அப்பாவுக்கு நிகர் ஒரு தெய்வம் கிடையாது. அந்த தெய்வத்தை மதிங்க. நம்ம இந்தியானா பிறக்கிறதுக்கே கொடுத்து வச்சுக்கணும்னு இப்போ எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ கும்பமேளாவில் கிட்டத்தட்ட 70 கோடி பேர் குளிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவில். அது 1 கோடி பேர் வெளிநாட்டில் இருந்து குளிச்சிருக்காங்க. அந்த மாதிரி புண்ணிய நகரம். அதை விட எல்லாத்த விட புண்ணிய நகரம் தமிழ்நாடு. தமிழனா பிறக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் வேணும். அந்த தமிழனா நம்மளாம் பிறந்திருக்கோம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெந்தே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ப்ரொடியூசரோட மேடமும் அவங்க குழந்தைய சால்வை பாக்கியராஜ் சார் போடணும்னு வேண்டிக்கிறேன். வாங்க. அடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாடி அமர்ந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் முதல்ல கனிவான வணக்கத்தை தெரிஞ்சுக்கொள்கிறேன். மற்றும் என்னை சிறு வயதில் மாவட்ட கவுன்சிலராக்கிய அழகு பார்த்த தளபதி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் தென் தமிழகத்தில் கொண்டாடக்கூடிய படமாக இருக்கும். ஏன்னா இதுவரை இப்படி ஒரு சுடலமாட கதை. ஏன்னா நாங்கள் எல்லாருமே தென் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து ஒரு குடும்பம்னா கண்டிப்பாக ஒருத்தருக்காது அந்த சாமியோட பேர் இருக்கும். இப்போ ஐயா ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கும் ஆறுமங்கலம் சொல்கிற பேர் தான் சின்னத்துறங்கது. அந்த கோயிலில் நான் ரொம்ப சீரியஸாக இருந்ததுனால அங்கே வச்சு எனக்கு பேர் விட்டேன்னு சொன்னாங்க. அப்படி தென் தமிழகத்தில் அனைத்து குடும்பத்திற்கும் ஒருவருக்கு கண்டிப்பாக பேர் இருக்கும். ரெண்டாவது, இந்த படம் ஃபுல்லாக முழுக்க எங்கள் நாங்குநேரி, வள்ளியூர் அந்த பகுதியில் எடுத்த படம். அதாவது டேரக்டர் அது அண்ணனுக்கும் அதான் ஊர், பக்கத்து ஊர் தான். அதனால் மிக இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவரும் நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பமாக தான் இருந்தோம். எப்படின்னா அந்த அண்ணன் சொன்ன மாதிரி 23-24 நாளும் ஒன்றாவே சாப்பிடுவோம், ஒன்றாவே இருந்தோம். அந்த இங்கே இருந்தவங்க எல்லாம் அங்கே வந்துட்டு இந்த எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் இந்த சிறு முதலீட்டு படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கும் திரு பாக்யராஜ் சார் அவர்களே, திரு செல்வமணி சார் அவர்களே, கே ராஜன் சார் அவர்களே, மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் அவர்களே, அப்புறம் எங்கள் தயாரிப்பு செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் இருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாடர்ன் கோடை விழா இது ஒரு சிறு முதலீட்டு படம். இது நான் என்ன திரு சூரிய அவர்கள் பார்க்க சொல்லி கேட்டுட்டு இருந்தார். நிறையா பேசிகிட்டு இருப்போம். அப்போ நம்ம ஒரு படம் தயாரிச்சிட்டு இருக்கனால இன்றைக்கி சூழ்நிலையில் சிறு முதலீட்டு படங்களை ரிலீஸ் பண்ணுறது என்ன மாதிரி சூழ்நிலை போகுதுன்னு கொஞ்சம் கேட்டு அறிஞ்சிருந்தேன். ரொம்ப ஒரு திரையரங்கில் சிறு முதலீட்டு படங்களை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமான சூழ்நிலைகள் நிலவி கொண்டு இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா
கோவிடுக்கு அப்புறம் திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்களுடைய தியேட்டர் மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாம் பண்ணுறதுக்கு சிறு முதலீட்டு படங்களுக்கு பெரிய சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. விநியோகஸ்தர்களும் படங்கள் வாங்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறு முதலீட்டு படங்கள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சமீபமாக இந்த 2025 பார்த்தீங்கன்னா பெரிய படம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 1-2 படங்கள், அதை தாண்டி எல்லாமே மீடியம் பட்ஜெட் அண்டு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணுங்கிறதுக்கு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அது மாதிரி சூரி சார் சொல்லியிருந்தார். அப்புறம் பன்னீர் சார் மூலமாக விஜய் முரளி மூலமாக எனக்கு இந்த படம் தான் பார்த்தேன். இது நம்ம கலாச்சாரத்தோட தமிழ் தென்னகத்தில் இருக்கிற தமிழ் கலாச்சாரத்தை மையப்படுத்துது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து குலதெய்வம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி வந்து காலப்போக பார்க்கும்போதுனா நம்ம சாமியெல்லாம் கும்பிட்றோம், வேண்டுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லா இதுலேயும் இருக்குது. ஏன்னா குலதெய்வத்தை கும்பிடாமல் நம்ம வந்து எந்த சாமி கும்பிட்டாலும் சரி வராது. நம்ம முன்னோர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த நம்ம இன்னமும் ரொம்ப அந்த நம்பிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சவுத்தில் இருக்குது, இங்கேயுமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த வழிபாடுகளோட முறைகள் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வருது. எங்கே பார்த்தாலும் கோயிலில் கூட்டங்கள் இருக்குது. அதில் அப்படிப்பட்ட நம்ம கிராமத்தில் வந்து நிறையா கோயில்களில் விழாக்களோ பூஜைகளோ இல்லாத சூழ்நிலைகளும் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த தமிழக அரசாங்கம் எல்லா கோயில்லையும் குடமுழக்குலேருந்து எல்லாமே நம்ம தமிழர்கள் முதல்வர் அவர்களால் இது நிறையா நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கதையும் ஒரு விழாவை நடத்தினா என்ன மாதிரி இருக்கும், ஒரு ஊரே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த காவல் தெய்வம் தமிழ்மணி சொன்ன மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜு எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் விவரம் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த காவல் தெய்வங்கள் குலதெய்வங்களை நம்ம கும்பிட்டோம், நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், ஒரு ஊரே நல்லாயிருக்கும். ஊரே நல்லா இருந்தால் நாடே நல்லாயிருக்கும். ஸோ இந்த படம் அந்த கதையை வந்து மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதில் விறுவிறுப்பான விஷயங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கிற இந்த கோயில் நிலங்கள் பற்றி இதெல்லாமே வந்து டைரக்டர் அழகாக சொல்லியிருக்காரு. அதனால அது பார்க்கும்போது ஒரு சின்ன முதலீட்டு படம் தானேன்னு நினைச்சாலும் நம்ம அந்த படம் பார்க்கும்போது நம்ம அந்த கதைக்குள்ளே ஒன்றிடுறோம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா அமைச்சிருக்காரு டைரக்டர். சரி, நான் அதனால் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம், ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தை வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வந்து வெளியிடுது. அதே மாதிரி ஹீரோ கௌதம் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க அத்தனை கலைஞர்களும் அவங்களோட எஃபர்ட்ஸை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்களோட இப்போ மனோஜ்குமார் சார் சொன்னார், இந்த மாதிரி வரிகள் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சி வேறு மாதிரி வரிகள்லாம் போயிடுச்சு இன்றைக்கி பாட்டுகளில். நம்மளுடைய விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா கண்டுபிடிக்க வெளியில் தெரியாத நல்ல டேலண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணணும். இந்த நேரத்தில் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் சொல்கிறோம், ஒரு நல்ல படம் வந்திருக்கு, மக்கள் வந்து கண்டிப்பாக இதை பார்த்து வருவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு இந்த மேடை மூலமாக அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து 14th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ஆதரவுகள் மீடியாக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த வருஷம் 2025 சொல்ல போனால் வந்து நிறையா சின்ன படங்கள் வந்தது, நல்லபடியாக போயிட்டுருக்கு. இண்டஸ்ட்ரி வந்து பெட்டராக வந்திருக்கு. ஏன்னா இந்த வருஷங்களில் படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து 3 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 படங்கள் வந்துருச்சு. ஆனால் எல்லா படமும் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ நல்ல கண்டென்ட் கொடுத்தா மக்கள் வராங்க, தியேட்டருக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு கண்டினியூவாக மீடியாக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாடர்ன் கொடைவிழா திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டிற்கும் ட்ரைலர் வெளியீட்டிற்கும் வருகை தந்துள்ள எங்களுடைய மூத்த சகோதரர் திரு கே ராஜன் அவர்களுக்கும், எங்களுடைய இனிய நண்பர் திரு கே பாக்கியராஜ் அவர்களுக்கும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர்கள் அழகன் பன்னீர் மனோஜ்குமார் அவர்களுக்கும், கில்டு தலைவர் ஜாகுவார் தங்கத்துக்கும், மாடர்ன் கொடைவிழாவோட அனைத்து கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகையாளருக்கும், ஊடகங்களுக்கும், நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் அல்லது இரவு வணக்கம்.
இந்த படம் உண்மையிலே 3 விஷயத்தை எனக்கு இந்த மேடை வந்து எனக்கு வந்து நினைவுபடுத்துச்சு. முதல்ல ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு குடும்பமாக அரங்கேறிட்டு இந்த திரைப்படம் தான் நினைக்கிறேன். முதல்ல வந்து அந்த அனைத்து ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லாமல் சின்ன கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் டைரக்டர், ப்ரொடியூசரு, எடிட்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜரு, சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாரையும் மேடை ஏற்றி எங்களுடைய பங்கு இவங்கெல்லாம் இந்த குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னது அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றி சார். முதல்ல வந்து நீங்கள் எல்லாரையும் பெருமைப்படுத்துனீங்க. அது காலதாமதமாச்சு, அதெல்லாம் வேறு விஷயம். எல்லாரையும் பெருமைப்படுத்தி எல்லாருக்கும் சால்வை போட்டு மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நேரம் ஆயிடுச்சுன்னு. ஆனால் அந்த சிறு கலைஞர்களுக்கு வந்து அந்த சால்வையை வாங்கும்போது அவரோட வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதனால பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறதுல அதனால எந்த தவறும் இல்லை. ஏன்னா எவ்வளோ நேரம் பல பெரியவங்களுக்காக நம்ம காத்திருக்கோம், சின்ன கலைஞர்களுக்காக நம்ம கொஞ்ச நேரம் இருக்கிறதுல எந்த வருத்தம் பொழுது தான் நாங்கள் வந்து அது சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த வகையில் நம்ம உதயசூரியனுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா கேப்டன் எப்போதுமே வந்து தமிழ்நாடு வந்து ஏமாத்தினதில்லை. அதனால் இந்த கேப்டனையும் தமிழ் திரைப்படத்தில் ஏமாத்தாதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய. அதனால் நீங்கள் நல்ல டைரக்டர் முதல்ல சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவர் நல்லா ஏமாத்திருக்கீங்க. உங்கள் பையன் வளர்ற வரைக்கும் அவனை வெயிட் பண்ண வச்சு அப்புறம் படம் தயாரிச்சிருக்கீங்க. அவன் 2017 கதை சொல்ல வரும்போது உங்களுக்கு வந்து அவங்க பையன் அதுக்கு செட் ஆகலை, கொஞ்சம் சின்ன பையனாக இருந்துப்பான்னு நினைக்கிறேன். அவர் வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவனை காக்க வச்சு நீங்கள் டைரக்டர் ஆக்கிருக்கீங்க. தங்கபாண்டி உண்மையாக பரவாயில்ல, பொறுமையாக இருந்து அவர் வந்து சிறப்பாக அந்த படத்தை முடிச்சிருக்கார். அதாவது வந்து 30 நாளில் சொல்லி 23 நாளில் முடிச்சாருன்னு கேட்கும்போது இந்த நூற்றாண்டில் முதல் மனிதனாக நான் அவரை பார்க்குறேன் வந்து. ஏன்னா 2வது விஷயமா நான் சொல்ல நினச்சது என்னென்னா, தயாரிப்பாளர்கள் வர்றாங்க. இப்போ நான் ஒரு 15-20 நாளில் பார்க்குறேன். அந்த ராஜன் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இங்கே உள்ளே வரும்போது ஒருத்தர் 5 கோடி ரூபாயில் படம் பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு வந்து 22 கோடி ரூபா அவருக்கு படம் பட்ஜெட் வந்துருக்கு. ஒருத்தர் வந்து 7 கோடியில் படம் எடுக்கிறவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு 16 கோடி ரூபாய் பட்ஜெட் வந்திருக்கு. இன்னொருத்தருக்கு 6 கோடி ரூபாயில் பட்ஜெட் வந்திருக்காங்க. 12 கோடி ரூபாயில் பட்ஜெட் வந்து நினைக்கிறது. 1.5 கோடி ரூபாயோட படம் முடிச்சு கொண்டு வராங்க. அவர் 4.5 கோடி ரூபாய் பண்ணிட்டார், ஒன்றும் படம் முடியல. அப்போ எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் திட்டங்களும் இல்லாமல் அப்படி படத்துக்குள்ள வரும்போது கடைசியா பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. நீங்க நல்லா வந்து எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு ஏதோ வாங்கிட்டு போயிடுறாங்க, வந்த வரைக்கும் வாங்கிட்டு போயிடுறாங்க. கடைசியா பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர் தான் என்னவா இருந்தாலும். அப்போ நம்ம தான் பாதிக்கப்பட போறோங்கிற அந்த இது வந்து மனதில் வச்சுக்கிட்டு முதல்லயே அதை கையில் எடுத்து அதை வந்து உறுதியாக நின்னாங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? கடைசியில் உங்களுக்கு யாரும் கூட வந்து நிற்க போகிறது கிடையாது. நீங்கள் தான் எல்லா சுமையும் சுமக்க போகிறீங்க. அப்போ இவ்வளோதான் பண்ண முடியும்னு வந்து முதல் நாள்லேருந்தே அதை தெளிவுபடுத்தி அந்த படத்தை எடுத்த ஆரம்பித்தா குறைஞ்சபட்சம் அந்த நஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். இது ஒரு சிறப்பான தொழில் இது. ஆனால் அந்த சிறப்பான தொழிலை திட்டமிடுதல் இல்லாததால் யார் யாரெல்லாம் வந்து அதுக்குள்ளே உள்ளே உட்காந்து திட்டமிடுதல் மூலமாக தயாரிப்பாளர் அந்த படப்பிடிப்பிலே இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறதால நான் இந்த 15 நாளில் நான் பார்க்குறேன். 15 நாளில் 100 படங்களில் 90% படங்கள் வந்து எல்லாமே ஓவர் பட்ஜெட் தான். இன்னைக்கு வந்து எங்களுக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் நன்கொடையாக கொடுத்த நிறுவனம் இன்னைக்கு வந்து ஒரு 400-500 கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து ஓவர் பட்ஜெட்டில் நிற்கிறாங்க, லாஸில் நிற்கிறாங்களா. இது மாதிரி தயாரிப்பாளர்கள் இருந்தால் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஏறக்குறைய நம்ம முரளி ராமசாமி சார் அவர்களுக்கு வந்து நான் சின்ன ரெக்வஸ்ட்டு, பெரிய ரெக்வஸ்ட்டு, நம்ம ஒரு 6 மாதமாக உட்காந்து எல்லாரையும் சரி பண்ணி திட்டமிட்டு எது மாதிரியான படங்கள் வந்து என்ன பட்ஜெட்டில் எடுக்கணும், யார் ஆர்டிஸ்ட்டு, யார் கால் ஷீட்டு, இதெல்லாம் ஃபைனல்ஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் படம் தயாரிக்க உள்ள ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை பரிந்துரைச்சு நம்ம பண்ணோம். தயவுசெய்து எதையும் மனசில் கொள்ளாமல் சின்ன சின்ன வேறுபாடு இன்னைக்கு எந்த தயாரிப்பாளரும் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அவர்களுக்கு கூட இருக்க சின்ன சின்ன வேறுபாடுகளை கலைந்து தயவுசெய்து திட்டமிட்ட பிறகு தான் படப்பிடிப்பை ஆரம்பிக்க வேண்டுங்கிற ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரணுங்கிறது இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு என்னுடைய சிறு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். இதன் மூலம் வந்து நான் வந்து பெப்சியோட பிரசிடெண்டாக இருந்தாலும் இதன் மூலம் என்னுடைய உறுப்பினர்கள் சில பேருக்கு வந்து மன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி இருந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும், தயாரிப்பாளர் இருந்தால் தான் தொழிலாளர்கள் இருக்க முடியும். அப்போ தயாரிப்பாளர்களை சிரமம் இல்லாமல் இல்லை குறைஞ்சபட்சம் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வைக்க வேண்டியது அந்த சங்கத்தோட பொறுப்பு. அதனால் தயவுசெய்து அந்த சங்கம் தங்களுடைய கடமை செய்யணும்னு நான் வந்து பணியோடு கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து முரளி சார் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அசிஸ்டன்ட்
நடிகர் வந்து சுப்பிரமணி பேசினார் இல்லையா, சூப்பர் குட் சுப்பிரமணி, அந்த வார்த்தையோட வலி வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். காய்கறிகளில் கருவேப்பிலை குஸ்டா கொடுத்தா கூட வாங்குறாங்க, எங்கள் படத்தை அந்த மரியாதை கூட இல்லைன்னு வந்து அவர் 2 படம் பண்ணார். அதில் ஒரு படம் பார்த்தா நல்ல படம், ஆனால் அதை வாங்கவே ஆள் இல்லாத, கருவேப்பிலைக்கு இருக்கிற மரியாதை கூட என்னோட படத்துக்கு இல்லையேங்கிறது அந்த கண் கலங்க அவர் சொல்லும்போது அதுதான் இன்னைக்கு சிறு படங்களோட நிலைமையாக இருக்குது.